Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. இவங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்காங்க. அதுக்காக ஒரு ஐலாண்டே வாங்கி அதில் வந்து இந்த டார்க் பார்ட்டிஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்லீகல் பார்ட்டின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபைல்ஸில் வந்து நமக்கு தெரிய வந்துச்சு. அந்த வீடுகள் எப்படி இருக்குது, அங்கே வந்து என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்குது, ரொம்ப வியர்டான ஒரு செட்டப்பில் அந்த வீடெலாம் வச்சுருக்காங்க அப்படின்றது. அடுத்ததாக வெளிவந்த செட் ஆஃப் ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த பெருந்தலைகள் பில்கேட்ஸ்லேருந்து ட்ரம்ப்லேருந்து எல்லாருமே அங்கே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக, ஆனால் ஒரு கொடுமைக்கு உண்டான ஒரு விஷயங்களை செய்கிறவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு உலகமே அங்கே வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து அதனால் பார்க்க முடிஞ்சுச்சு. இதை வைக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து ஒருத்தராக வெளியிட்டே இருக்காங்க. இதை பற்றின ஒரு க்ளூ வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாய்ஸ்க்கு வந்து பீட்சா, கேர்ள்ஸ்க்கு வந்து சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்து இந்த உணவுப் பொருட்கள்லாம் நம்ம வந்து பார்த்தா இல்லைன்னா இதை வார்த்தை எல்லாமே கேட்டால் நமக்கு என்ன ஞாபகம் வரும் இருந்தாங்க. நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிங்களே, இந்த ஒரு மூவியை வந்து நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஒயிட் ஷட் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைகள் வந்து பலியிடுறதா இருக்கட்டும், அதுக்கான ரிச்சுவல்ஸ் நிறைய பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து நிறைய படங்களில் பார்த்துருப்போம், நிறைய இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அது வந்து ஜஸ்ட் தேரியா மட்டும் தான் இருந்துச்சு தவிர, இந்த ஃபைல்ஸ் வெளில வந்த பிறகு தான் இது உண்மையாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு பொண்ணு கூட பெட்ரூமில் இருக்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு மயக்கமாயிடுறா. ஸோ ஹீரோ வந்து டாம் க்ரூஸ் வந்து டாக்டராக இருக்கிறதால அவரை கூப்பிடுறாங்க, வந்து என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்து அந்த பொண்ணையும் காப்பாற்றி விட்டுட்டாரு. ஸோ நீ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, இதுக்காக நான் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி நடக்குது. பிறந்த குழந்தை, பிஞ்சு குழந்தைங்களை எல்லாமே உணவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதில் ஸோ ஸ்டான்லி குப்ரிக் இவரை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக படங்கள் யார் அதிகமாக பார்ப்பாங்களோ அவங்க எல்லாருக்குமே இவரோட படங்கள், இவர் வைக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தத்ரூபமாக இப்படிலாம் ஷார்ட்ஸ் வச்சு இப்படி ஒரு கதையை கொண்டு போக முடியுமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் நிறைய படங்களில் வந்து இவர் காட்டியிருப்பார். ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீனிங் நடக்குது இல்லையா, அந்த படத்தோட ஸ்க்ரீனிங் முடிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 24வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி குப்ரிக்ஸ் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் வருது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது, அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாருமே, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் இருந்து மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இவரை சுற்றி நடந்த விஷயங்கள் என்னென்ன, அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்லேருந்து பில்கேட்ஸ்லேருந்து இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்களோட நேம்ஸ் எல்லாமே இதில் வந்து அடிப்படுது அப்படின்னும் போது என்ன விஷயம் நடந்துச்சு, எதனால் இவங்க பேர்லாம் உள்ளே வருது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையே வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்குது. இதில் இருக்கக்கூடிய லட்சத்துக்கும் அதிகமான ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஃபைல்ஸாக இருக்கட்டும், இமெயில் ஒருத்தர் அனுப்பிடுறது, முக்கியமாக ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு யாரெல்லாம் மெயில் பண்ணாங்க, இவர் யாருக்கெல்லாம் மெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து வெளிப்படையாக மக்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி அந்த மூலமாக கிடைச்சிருக்கு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் மக்கள் ஒரு விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஏற்படுத்தியிருக்காங்க. எதனால் இவங்களாம் அதை மீட் பண்ணாங்க, இதையே அவங்க வந்து டினைம் பண்ணுறாங்க, எதுக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தலைகள் எல்லாரோட பேருமே இதுல இருக்குது. அது ஒரு நாடா இப்ப பாஸ் ஆகி வந்துட்டே இருக்கு. முதல்ல வந்து அமெரிக்கால இருந்துச்சு, இப்போ அதை தாண்டி இப்போ இந்தியாவுக்கும் வந்திருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதமர் மோடி அவரோட பேரும் வந்து இதில் அடிபட்டிருக்கு. அந்த இமெயிலில் வந்து இவரோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இந்தியா முதல் கொண்டு அந்த அலை வந்து பாஸ் ஆகியிருக்கு. ஸோ இது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது ஒரு ஃபோட்டோ வெளியே வரும்போதும் ஒரு டைம் அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்போதும் ஒரு கேள்விகளை உருவாக்குது. தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்காங்க, அதுக்காக ஒரு ஐலாண்டே வாங்கி அதில் வந்து இந்த டார்க் பார்ட்டிஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகல் பார்ட்டின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபைல்ஸில் வந்து நமக்கு தெரிய வந்துச்சு. அந்த வீடுகள் எப்படி இருக்குது, அங்கே வந்து என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்குது, ரொம்ப வியர்டான ஒரு செட்டப்பில் அந்த வீடெலாம் வச்சுருக்காங்க அப்படின்றது நான் குறிப்பாக பார்க்கும்போது ரொம்ப க்ரீப்பியாக இருந்துச்சு. எப்படி இப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுவாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வீட்டோட செட்டப், அங்கே இருக்கிற பில்டிங்ஸ், அது எல்லாத்தையும் பார்க்கும்போதே இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்கன்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு
ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா வெளிவந்த செட் ஆஃப் ஃபைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த பெருந்தலைகள் பில்கேட்ஸ்ல இருந்து ட்ரம்ப்ல இருந்து எல்லாருமே அங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா, ஆனா ஒரு கொடுமைக்கு உண்டான ஒரு விஷயங்களை செய்யறவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு உலகமே அங்க வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து அதனால பார்க்க முடிஞ்சுச்சு. இதை வைக்கும் போது நிறைய விஷயங்களை வந்து ஒருத்தரா வெளியிட்டே இருக்காங்க. இதை பத்தின ஒரு க்ளூ வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இன்டர்வியூஸா இருக்கட்டும், சில வந்து டீகோட் பண்ணி இதனாலதான் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து டிஸ்னி லோகோல இருந்து மெக்டானல்ட்ஸோட அந்த ஆட்ல இருந்து ஒரு விஷயமே இதை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இதில் நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இவங்க துன்புறுத்தக்கூடிய இல்லைன்னா வந்து பாலியல் ரீதியாக இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட குழந்தைகள் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இவங்க எல்லாருமே ஒரு செட் ஆஃப் நிக்நேம் வச்சு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ்க்கு வந்து பீட்சா, கேர்ள்ஸ்க்கு வந்து சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த உணவுப் பொருட்கள்லாம் நம்ம வந்து பார்த்தா இல்லைன்னா இத வார்த்தை எல்லாமே கேட்டா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஸோ ஆல்ரெடி இந்த வேர்ட்ஸ் இந்த மாதிரி இவங்களாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே ரொம்ப மைண்ட் லெவல்ல வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. முக்கியமாக எனக்கெல்லாம் அந்த கண்ணை மூடினாவே அந்த வீடியோஸாக இருக்கட்டும் ஃபைல்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி வந்து போகுது. அது அவ்வளோ வீடியோஸ் உங்களால் அதை தவிர்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா முதல் கொண்டு எல்லாமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து ஒன்றா வெளியிடும் போது அடிப்பட்ட ஒரு மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணீங்களே, இந்த ஒரு மூவியை வந்து நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் வைட் ஷட் அப்படின்னு சொல்லிட்டு 1999 வெளிவந்த ஒரு படம். இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி குப்ரிக் அப்படின்றவர் தான். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களுக்கு மேலே மட்டும்தான் இவர் எடுத்திருக்காரு. அதிகப்படியான படங்கள் எதுவுமே எடுக்கல. ஆனால் இதுதான் அவரோட கடைசி படம். ஸோ இதை வச்சு ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது உண்மையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இந்த ஃபைல்ஸ் இந்த விஷயங்கள்லாம் வெளிவந்த பிறகுதான் தெரிய வருது. ஸ்டான்லி குப்ரிக் கிட்டத்தட்ட 10 வருஷம் தன்னோட உழைப்பை எல்லாமே பயன்படுத்தி இந்த ஒரு படத்தை வந்து அவர் உருவாக்கி இருக்காரு. இந்த படம் 1999 வெளிவந்துச்சு. இந்த படத்துல என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது இந்த செகண்ட் செட் ஆஃப் அதாவது ரீசெண்டா வந்த செட் ஆஃப் ஜெஃப்ரி ஃபைல்ஸோட வீடியோஸ் அண்ட் போட்டோஸ்லாம் வெளிவந்த பிறகுதான் இந்த படத்தோட பேச்சு வந்து அதிகமாகிருக்கு. ஏன்னா அந்த ஃபைல்ஸ்ல எல்லாத்துலயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பாலியல் ரீதியா குழந்தைகளை அதுக்கப்புறமா பெண்களை பயன்படுத்துறது போக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரபலி அப்படின்ற மாதிரியான அந்த இலுமினாட்டி பேஸ் பண்ணி இவங்க வந்து அந்த சைத்தான் வழிபாடு அப்படின்றதெல்லாம் இவங்க செஞ்சுருக்காங்க. முக்கியமாக அந்த ஐலாண்டில் வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இது மூலமாக வெளியில் வருது. குழந்தைகள் வந்து பலியிடுறதா இருக்கட்டும், அதுக்கான ரிச்சுவல்ஸ் நிறைய பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து நிறைய படங்களில் பார்த்துருப்போம், நிறைய இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அது வந்து ஜஸ்ட் தேரியா மட்டும் தான் இருந்துச்சுட்டே தவிர இந்த ஃபைல்ஸ் வெளில வந்த பிறகு தான் இது உண்மையாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. 99% வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எல்லாராலுமே பேசப்படுது. முக்கியமாக பெருந்தலைவர்களாம் இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னும் போது இது உண்மை அப்படின்றது வெளில வருமா இல்லைனா வந்து இதை வந்து திரும்பவும் கொஞ்ச நாளில் இது மறைக்கப்படுமா அப்படின்றது தெரியல. எப்பவுமே ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் மிஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி இது ஆகுமா, இது ஆகக்கூடாது அப்படின்றதுல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உன்னிப்பாக இதில் செயல்பட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்த்தலாம். இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ். அண்ட் இவரோட அந்த டைம்ல இவரோட உண்மையான மனைவியா இருந்துட்டு ரியல் லைஃப் ஒய்ஃபா இருந்துட்டு இருந்த நிக்கோல், இவங்க தான் வந்து இவங்க 2 பேரும் இணைஞ்சுதான் நடிச்சிருந்தாங்க. இதுல கதை என்ன அப்படி படத்தை ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஹீரோ வந்து டாக்டரா இருக்காரு. இவருக்கு ஒய்ஃப் அண்ட் ஒரே ஒரு மகள் இருக்காங்க. இவங்க ஹாப்பி ஃபேமிலியா இருந்துட்டு இருக்காங்க. இதுல ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் இல்லை மிகப்பெரிய ஒரு ஆளோட கான்டாக்ட் கிடைக்குது. அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவரை வந்து பாக்குறாரு, மீட் பண்றாரு. ஒரு பார்ட்டிக்கு இவங்களை வந்து இன்வைட் பண்றாங்க. ஸோ இவங்களை இன்வைட் பண்றாங்க, அவங்களும் அங்கே போறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்றத சொல்லிடலாம். இவங்க வந்து ஒரு ஜாலியான ஒரு ஓப்பன் மைண்டா இருக்கக்கூடிய ஒரு கப்பல் இவங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லவ்வா இருக்கட்டும்,
இருக்கட்டும், இல்லை வந்து இன்டிமேட் விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து சில ட்ரக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களோட பெட்ரூம்ல. ஸோ அது வந்து ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கப்பலாக இருந்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயன்றதால அதெல்லாம் படத்தில் காட்டியிருப்பாங்க. முக்கியமாக இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நிறைய வீடியோஸ்லையும் அதை வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா அவங்க அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க இல்லையா, அங்கே போயிட்டு நிறைய பேரோட கான்டாக்ட் கிடைக்குது. அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துடுது. அவர் வந்து ஒரு பொண்ணு கூட பெட்ரூமில் இருக்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு மயக்கமாயிடுறா. ஸோ ஹீரோ வந்து டாம் க்ரூஸ் வந்து டாக்டராக இருக்கிறதால அவரை கூப்பிடுறாங்க, வந்து என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்து அந்த பொண்ணையும் காப்பாற்றி விட்டுறாரு. ஸோ நீ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, இதுக்காக நான் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டிக்கு நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் போகிறாரு. போன பிறகுதான் தெரியுது அது வந்து ஒரு சாத்தான வழிபடக்கூடிய ஒரு இடமா இருக்குது. பெரிய பெரிய தலைவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாணமாக இருக்கிறது, ஒரு க்ரீப்பியான இதெல்லாம் நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாது. ஒரு சாதாரணமாக டாக்டர் இருக்கிறவர் ஒரு நார்மல் லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா படத்தில் என்ன நடக்குது, எப்படி அதிலிருந்து அவங்க வெளியில் வராங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து டைரக்டர் காட்டியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இப்போது இந்த ஜெஃப்ரி ஃபைலில் வெளிவந்த ரீசெண்டான ஃபைல்ஸ் ஃபோட்டோஸ் வச்சு எல்லாரும் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பவே வந்து அவர் காட்டியிருந்தாத, ஸோ அப்பவே அது வந்து நடந்திருக்கு, அது உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா அந்த படத்தோட சீன் முடியும் போது இவங்க டாம் க்ரூஸ் அண்ட் அவங்க ஒய்ஃப், அவங்க பொண்ணு எல்லாருமே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது ஒரு 2 பேர் மட்டும் இவங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. ஸோ படத்தோட எண்டில் முடியும் போதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பேர் அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து நடந்து போவாங்க, பின்னாடி அவங்க பொண்ணும் போகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே டாம் க்ரூஸ் வந்து அங்கே மாட்டிக்க வேண்டியதாக இருந்துச்சு, அவர் வெளில வந்துட்டார், இப்போ அவங்க பொண்ணு வந்து அவங்க பின்னாடி போயிடுச்சு. இதில் சொல்கிறாங்க இல்லையா, குழந்தைகளை வந்து அவங்க பாலியல் ரீதியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பலியிட்டாங்க. இன்னும் ஒன்று ஜெஃப்ரி ஃபைல்ஸில் ஒன்று வந்தது என்னென்னா, அவங்க வந்து பிறந்த குழந்தை பிஞ்சு குழந்தைங்களை எல்லாமே உணவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எப்பாடா உடம்புல ரொம்ப கூசி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அது பேஸ் பண்ணி இந்த படத்தை அப்போவே வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக இப்போ வந்து இந்த ஒரு படத்தை நோட் பண்ணி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டான்லி குப்ரிக் இவரை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக படங்கள் யார் அதிகமாக பார்ப்பாங்களோ அவங்க எல்லாருக்குமே இவரோட படங்கள், இவரை வைக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தத்ரூபமாக இப்படிலாம் ஷார்ட்ஸ் வச்சு இப்படி ஒரு கதையை கொண்டு போக முடியுமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் நிறைய படங்களில் வந்து இவர் காட்டியிருப்பார். இவரோட இறுதி படம் இதுதான், ஐஸ் வைட் ஷட் அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1999 முடிக்கிறாங்க. முடிச்சு மார்ச் 2 வந்து பார்த்திங்கன்னா வார்னர் பிரதர்ஸ் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் பண்ணப்போ அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ், அதுக்கப்புறமா அந்த வார்னர் பிரதர்ஸில் இருக்கக்கூடிய அந்த டீம் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா மார்ச் 9 வந்து பார்த்திங்கன்னா இவர் ஸ்டான்லி குப்ரிக்ஸ் வந்து அவரோட வீட்டில் இதை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை மாதிரி இருக்கிற வீட்டில் இந்த படத்தை வந்து போட்டு காட்டுறாரு. ஸோ அங்கேயும் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க, இன்னொன்று சினிமாவில் வந்து இவங்க வெல்விஷர்ஸ் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லியான கேங்கோட வந்து இவர் போட்டு காட்டுறாரு. அப்போ வர சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட இன்னும் 2 பேர் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. இன்னும் ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் போகிறேன், என் கூட என் ஃப்ரெண்டும் வரா, நான் கூட்டிகிட்டு வரவான்னா நம்ம நோ சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அப்படி எல்லாருமே உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீனிங் நடக்குது இல்லையா, அந்த படத்தோட ஸ்க்ரீனிங் முடிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 24வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி குப்ரிக்ஸ் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் வருது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட் அட்டாக், அதனால இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஓகே இது நார்மலான ஒரு டெத்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை வந்து கடந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவரோட படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அவரோட மூவிஸை அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இங்கே எப்படி வந்து மணிரத்னமோட படமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வெற்றிமாறன் அவர்களோட படம், ரஞ்சித் அவரோட படம் அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள் வந்து இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா. ப்ளஸ் இதில் வந்து டாம் க்ரூஸ் நடிச்சிருக்காரு. ஸோ அவங்களோட படத்தை எல்லாமே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருக்கவங்க, முக்கியமாக அந்த இயக்குனரோட படத்தை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க படம் வந்து எப்படி எடுப்பாங்க, அவங்களோட கதை எதை சார்ந்து இருக்கும். முக்கியமாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இண்டஸ்ட்ரியோட டைரக்டர் பாலா மாதிரி அவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு,
முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து ஒரு ஜம்ப் ஆகுற மாதிரி இருக்குது. ஒரு 30 நிமிடத்துக்கான அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து இங்கே கட் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்போ வந்து மிஸ் ஆகியிருக்கு. ஏன்னா பார்க்கும்போது அந்த ஃப்ளோ தெரியல, அவரோட படம் அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்ற நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே சொல்ல தொடங்கியிருக்காங்க. இல்லை இதில் ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா அப்போலேருந்தே நமக்கு தான் இப்போ தான் இலுமினாட்டி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு, இதெல்லாம் வந்து புதிதாக இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் இப்போதான் நம்மளுக்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் அது அதிகப்படியாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அமெரிக்கான்னு பார்க்கும்போது அங்கே ஆரம்பத்துல இருந்தே இருக்குது, 90களில் இருந்தே இருக்குது, இலுமினாட்டிலாம் உண்மையாக இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேனபலிசம்லாம் உண்மையாக இருக்கும் அப்படின்றது அப்போல இருந்தே அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் அந்த உண்மையெல்லாம் வெளிக்கொண்டு வரதுக்கு இல்லைன்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இந்த படத்தை எடுத்துட்டாருன்றதுனால இந்த படத்தை கட் பண்ணியிருக்காங்களா, அதுக்காக தான் அவரை வந்து கொலை கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அப்போ வந்து பேசப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து கைது செய்யப்பட்டார் இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாமே சொல்லி. ஸோ அப்போவே சில பேர் மூலமாக அவருக்கு வந்து தெரிய வந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, ஒரு அண்டர்வேர்ல்டு இருந்துட்டு இருக்கு, அது வந்து இந்த பிளாக் மேஜிக் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் இவருக்கு தெரிய வந்து அதை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்ததால தான் அவருக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்துல ஒரு எண்டிங்ல வரும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில இடங்கள்ல வந்து எடிட் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல வந்து பின்னாடி இந்த டைரக்டரோட வாய்ஸ் கேட்குது, இது என்னோட படம், ஏன் அப்படி பண்ணீங்க, இதை கட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைல்டான ஒரு வாய்ஸ் கேட்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை வந்து இப்போ டீகோட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜெஃப்ரி எப்ஸ்டைனோட ஃபைல் ரிலீஸ் ஆச்சு, அதில் வந்து என்ன நடக்குது, எப்படி அது போகுதுன்றதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடம்புலாம் நடுங்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்படிலாம் உண்மையாக இருப்பாங்களா, நம்மளால இதை எதிரே பார்க்க முடியல, இதை கொஞ்சம் கூட நம்ம யோசிச்சிருக்க மாட்டோமே அப்படின்ற நிறைய விஷயங்கள் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி இந்த படமும் வெளியே வந்துச்சு. அண்டு ஸ்டான்லி குப்ரிக்ஸோட இறுதி படமாக இது இருந்துச்சு. இவ்வளோ மிகப்பெரிய ஒரு டைரக்டர், அவரோட ஒரு 12 படங்கள் தான் எடுத்திருப்பார் அவர். அதுக்கப்புறமாவே அவர் இருந்தது வந்து கண்டிப்பாக வந்து இது இயற்கை மரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜெஃப்ரி ஃபைல் வந்து எப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சோ அப்போவே வந்து ஸ்டான்லி குப்ரிக்ஸ் வந்து இதை சொல்லியிருக்காரு அப்படின்றது வரும்போது அப்போவே இதை அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு தீர்க்கதரிசி மாதிரி அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பேசப்படுது. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, இல்லை இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இப்படி ஒரு படத்தை பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துருங்க இந்த படத்தை. ஸோ எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே வந்து நடுக்கமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் ரியலா நடந்துச்சு, அதை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போதே ஸோ ரொம்ப வந்து எப்படி பார்த்தீங்கன்னா போதும்பா, இதுக்கு மேலே வந்து தாங்காது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஸோ ஜெஃப்ரி ஃபைல் இன்னும் நிறைய வரும் அப்படின்றதும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் வந்து வெளிப்படையாக வரப்போகுது, இன்னும் என்னெல்லாம் வந்து உலகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இதே மாதிரியே இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until this bye from அர்ச்சனா.